வணக்கம் தஞ்சாவூர் மக்களே. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் நம்ம நிறைய மியூசியம்ஸ் பார்த்துருக்கோம், அரண்மனை பார்த்துருக்கோம். இனிமேல் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பல புகழ்பெற்ற திருக்கோயில்கள் பற்றின வீடியோக்களையும் நம்ம பார்க்க இருக்கோம். பல்லவர்களுடைய காலத்திலையும் சோழர்களுடைய காலத்திலையும் நாயக்கர்கள் மராட்டியர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பல பெரும் பழமையான கோயில்களை ஒன்று நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய தஞ்சாவூர்லேருந்து திருவையாருக்கு போகக்கூடிய வழியில் இடையே திருக்கண்டியூர் அப்படிங்கிற ஊரானது அமைந்திருக்கு. இந்த ஊரில் ஒரு புகழ்மிக்க திருக்கோயிலானது இருக்குது. இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ நாட்டில் தேவார பாடல்கள் பெற்ற தலங்களா காவிரியுடைய தென்கரையில் 127 தலங்களும் வடகரையில் 63 சிவஸ்தலங்களும் இருக்குது. இதில் காவிரியுடைய தென்கரை தலங்களில் 12வது திருத்தலமாக இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு. கண்டனபுரம் அப்படின்னும் ஆதி வில்வராணியம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஊரை இன்னைக்கு நாம கண்டியூர் அப்படின்னு அழைக்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகக்கூடிய பிரதான சாலை அருகேயே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் 5 நிலைகளை கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரமானது அமைந்திருக்கு. மேற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த கோபுரம் வாயில் வழியாக நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா நமக்கு முதலே பார்த்தீங்க அப்படின்னா கவசமிட்ட கொடிமரமும் அதன் அருகேயே அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகரையும் அவர்களுக்கு அருகே இருக்கக்கூடிய நந்தியம் பகவானையும் பலிபீடத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. விநாயகரை வணங்கிட்டு இந்த தல இறைவனான அருள்மிகு பிரம்மசிரகண்டீஸ்வரருடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே முன்பு பார்த்தீங்க அப்படின்னா மதிலோட கூடிய ஒரு நுழைவாயிலானது இருக்குது. இந்த நுழைவாயிலை கடந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தூண்களோட கூடிய ஒரு மண்டபமானது இருக்குது. இந்த மண்டபத்துடைய நுழைவாயிலின் இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியருடைய சன்னதியானது இருக்குது. அடுத்ததாக மகாலட்சுமியும் அருகேயே விநாயகருக்கும் தனியாக ஒரு சன்னதியானது இருக்குது. அர்த்த மண்டபத்துடைய 2 புறமும் துவார பாலகர்களுடைய சிற்பங்களானது இருக்குது. வடக்கு புறம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா திருவையாறில் நடக்கக்கூடிய 7 தலங்களை குறிக்கக்கூடிய வகையில் 7 லிங்கங்களானது இருக்குது. இவர்கள் அருகிலேயே பஞ்சபூத தலங்களை குறிக்கக்கூடிய வகையில் 5 லிங்க பானங்களானது இருக்குது. அருகிலேயே சதாதப முனிவருக்கு காட்சி கொடுத்த காளகத்திநாதருடைய சன்னதியானது இருக்குது. அர்த்த மண்டப நுழைவாயிலுடைய தெற்கு புறம் துவாரபாலகரோட சதாதப முனிவருடைய திருவுருவமானது இருக்குது. அடுத்ததாக அர்த்த மண்டபம் வழியாக நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய இடதுபுறம் நவகிரகங்களுக்குன்னு தனி ஒரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சூரிய பகவான் அவருடைய 2 மனைவியர்களான உஷா பிரதிஷாவோட வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. மற்ற திருக்கோயில்களில் இருக்கிறது போல இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எல்லோருமே சூரிய பகவானை பார்த்தபடி வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் அமைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக இறைவனுடைய கருவறைக்கு நேர் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை தரிசிச்சுட்டு இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா பொதுவாக எல்லா சிவன் கோயில்களையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கருவறைக்கு முன்பு சண்டி முண்டி அப்படிங்கிற 2 துவார பாலகர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த திருக்கோயிலில் மட்டும் அவர்களுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானே ஞானகுரு ஸ்கந்தகுருன்னு 2 துவாரபாலர்களாக வீற்றிருக்காரு. மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய கருவறையில் மூலவர் அருள்மிகு பிரம்மசிரகண்டீஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனியா வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. மற்ற திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய இறைவனுடைய லிங்க திருமேனியை விட இங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய பானம் சற்று உயரமாக இருக்கிறத நம்மளால் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில திருக்கோயில்களில் மட்டும்தான் இறைவன் மேலே சூரியனுடைய ஒளி கற்றைகளானது பட்டு சூரிய பூஜையானது நடைபெறும். இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவன் மேலே மாசி மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் மாலை நேரம் 5:45 6:10 மணிக்குள்ளார சூரியனுடைய ஒளி கற்றைகளானது இறைவன் மேலே பட்டு சூரிய பூஜையானது நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவர் பிரம்மசிரகண்டீஸ்வரர் சன்னதிக்கு அருகிலேயே கிழக்கு திசை நோக்கியபடி பிரம்மா சரஸ்வதியோடைய சன்னதியானது அமைந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த அர்த்த மண்டபம் வழியாக நம்ம வெளிப்புறம் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இடதுபுறம் இருக்கக்கூடிய பிரகார வாயில் வழியை நம்ம போய் அங்கே இருக்கக்கூடிய துர்கை மற்ற இறைவன்களுடைய திருவுருவங்களை தரிசிச்சுட்டு அடுத்ததாக பிரம்மனையும் சரஸ்வதியையும் நம்ம தரிசிக்கலாம். கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மதேவர் தாமரை மலரோடையும் ஜபமாலையோடையும் கம்பீரமாக மிகப்பெரிய ஒரு உருவத்தில் தோற்றமளிக்கக்கூடியவராக இருக்கார். அவர் அருகிலேயே வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறியதொரு தோற்றமாக சரஸ்வதி தேவியோடைய அழகிய திருமையானது இருக்குது. சிவபெருமானுக்கு 5 தலைகள் இருக்கிறது போலவே பிரம்மாவுக்கும் ஒரு சமயம் 5 தலைகளானது இருந்திருக்கு. அந்த சமயம் அவர் ஆணவத்தால் நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. இதனால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே இறைவன்ட்டு முறையிட்டிருக்காங்க. இறைவனும் பிரம்மாவுடைய அந்த ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஒரு தலையை தன்னுடைய கரங்களால் பீத்து எடுத்ததாக சொல்கிறாங்க. தன்னுடைய தவறை உணர்ந்த பிரம்மாவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த திருத்தல இறைவனை வழிபட்டு இங்கே வந்து தவம் செய்ததாக சொல்கிறாங்க. அந்த சமயம் ஏற்கனவே தன்னுடைய 5 தலைகளில் இருந்த ஞானத்தையும் தேஜஸையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த 4 தலைகளுக்கு கொடுக்கணும்னு இறைவன்ட்டு அவர் வேண்டி கேட்டுக்கிட்டதா சொல்கிறாங்க. பிரம்மாவுடைய இந்த தவத்திற்கு துணையாக அவருடைய மனைவியான சரஸ்வதி தேவியும் இங்கே வந்து தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. பிரம்மன் சன்னதிக்கு அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு. இந்த தளத்தில் அருள் பளிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வலது கையில் ஜபமாலையும் இடது கையில் வஜ்ர சக்தியும் கொண்டு அவர் ஞான சக்திதாரராக காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை ஞான கந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்ததாக பிரகாரத்தில் பைரவரும் பல வகை விநாயகர்களும் இருக்காங்க. அருகிலேயே சூரிய பகவானும் அவர் அருகிலேயே அமர்ந்த குளத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரும் அடுத்தடுத்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க.
சண்டிகேஸ்வரருக்கு தனியொரு சன்னதியானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய கருவறை கோஷ்ட சிற்பங்களில் பிரம்மதேவரும் லிங்கோத்பவரும் தட்சிணாமூர்த்தியும் பிக்ஷண்டனருடைய சின்னதொரு திருவுருவமானது இருக்குது. இந்த திருத்தலத்தில் ஒரு சமயம் சதாசபர் அப்படிங்கிற மகரிஷி வாழ்ந்து வந்திருக்காரு. ஒவ்வொரு பிரதோஷ தினத்திற்கும் காளகத்திக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதை வழக்கமாகவும் வச்சு வந்திருக்காரு. ஒருவேளை பிரதோஷ நாளில் காளகத்திக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட முடியலை அப்படின்னா தன்னோட உயிரையே ஒரு மாய்த்துக்கிறதாகவும் சொல்லி ஒரு சபதமானது எடுத்திருந்திருக்காரு. ஒரு பிரதோஷ தினம் அன்னைக்கு இறைவன் சதாசப மகரிஷியோடைய பக்தியை சோதிக்கிற விதமாக அதிகமான இடியையும் மழையையும் அந்த ஊரில் பெய்ய செய்கிறாரு. இதனால் சதாசபரால் காளகத்திக்கு போய் பிரதோஷ அன்னைக்கு இறைவனை வெளிப்பட முடியலை. இதனால் உடனே அவருடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் அக்னியெல்லாம் வளர்த்து அந்த அக்னிக்குள்ளார குதித்து தன்னுடைய உயிரை மாய்க்கவும் முற்படுறாரு. அந்த நேரம் சிவபெருமான் சதாசபர் மகரிஷிக்கு காளகத்தி தரிசனத்தையும் கொடுக்குறாரு. இதனாலேயே இவருக்கும் காளகத்தி இறைவனுக்கும் இங்கே தனித்தனி சன்னதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு. முன்பே குறிப்பிட்டது போல இந்த திருக்கோயிலும் உலக புகழ்மிக்க திருவையாறு சபஸ்தான திருக்கோயில்களில் ஒன்றாக விளங்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருந்து தான் நந்தியம்பெருமானுடைய திருமணத்திற்காக கண்டராபரணங்கள் போனதாக சொல்லப்படுது. இங்கு அருள்பளிக்கக்கூடிய இறைவனுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த திருத்தலத்துடைய சிறப்புகளை பற்றியும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்த பெருமானும் அவரவர்களுடைய பதிகங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இவர்கள் மட்டும் இல்லாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களுடைய திருநாட்டு தொகையிலையும் இந்த திருத்தலத்துடைய சிறப்புகளை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இங்கு அருள்பளிக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் அவருடைய பாடல்களில் போற்றி புகழ்ந்திருக்காரு. சிவபெருமானுடைய வீர செயல்கள் நடந்ததாக குறிப்பிடக்கூடிய வீரட்டான திருத்தலங்களில் இங்கு இருக்கக்கூடிய இந்த கண்டியூர் அருள்மிகு பிரம்மசிரகண்டீஸ்வரருடைய திருக்கோயிலும் ஒன்றாக விளங்குது. இந்த திருத்தலத்தில் அருள்பளிக்கக்கூடிய இறைவி அருள்மிகு மங்களநாயகி அப்படின்னும் மங்களாம்பிகை அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. ராஜகோபுரம் கொடிமரத்திற்கு அடுத்ததா இறைவனுடைய கருவறையை நோக்கி நாம போகக்கூடிய வழியில மதிலுக்கு வெளியேயே நம்மளுடைய இடதுபுறமா தனி ஒரு சன்னதியா இறைவி அருள்மிகு மங்களநாயகியுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு. இறைவியுடைய சன்னதி அமைப்பானது முன்புறம் மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கு. இறைவியுடைய கருவறைக்கு முன்புறம் சிங்கங்களோட இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சுதையால செய்யப்பட்ட துவார பாலகிகளுடைய சிற்பமானது அமைந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் மனதார வெளிப்படக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம், புத்தர தோஷம், கலத்தர தோஷம் இத்தியாதி தோஷங்கள்னு அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நலன் பெறுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இருக்கு. இது மட்டும் இல்லாம பலரும் இந்த திருத்தலத்துக்கு திருமணமும் காது குத்தும் சுப காரியங்களும் செய்கிறாங்க. இது போல பல சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயிலானது தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகக்கூடிய வழியில இடையே திருக்கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கு. பிரதான சாலையிலேயே பேருந்து நிறுத்தத்திற்கு அருகிலேயே இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு. இந்த திருக்கோயிலுடைய கூகுள் மேப் லிங்க் ஆனது இந்த பதிவோடைய டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது போல பல பயனுள்ள பதிவுகளில் அடுத்தடுத்து உங்களை சந்திக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க தஞ்சாவூர் மக்களே, இன்னும் நம்ம ஊரை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.